வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொகுசு கார்கள் முதல் ரியல் எஸ்டேட் வரைக்கும் நடிகர் துல்கர் சல்மானோட சொத்து மதிப்பு எவ்வளோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆகாசம் ஓகராதாரா அப்படிங்கிற திரைப்படங்கள்லையும் லோகா படத்தோட 2ஆம் பாகத்திலையும் நடித்து வந்துட்டுருக்காங்க துல்கர் சல்மான் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மலையாளத்தில் ஒரு முன்னணி நடிகராகவும் இந்திய அளவில் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நடிகராகவும் மாறி இருக்கிற நடிகர் துல்கர் சல்மானோட சொத்து மதிப்பு பற்றின தகவல்கள் அவங்களோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு கவனத்தை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். மலையாள திரையுலகத்தோட ஜாம்பவான் மம்புட்டியோட மகனாக அறிமுகமானாலும் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்காங்க நடிகர் துல்கர் சல்மான் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். சினிமாவில் நுழையிறதுக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஐடி நிறுவனராக வேலை செஞ்சு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா நடிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால திரையுலகத்திற்கு திரும்பியிருக்காங்க. இன்றைக்கி மலையாள திரையுலகத்தில் அதிக சம்பளம் வாங்க முன்னணி நடிகரில் ஒருவராக உருவெடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. துல்கர் சல்மான் தனது கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவே நிதானமாகவும் கதாபாத்திரங்களை காட்டுறதுல பன்முகத்தன்மையும் அவருக்கு ஒரு பேன் இந்திய நட்சத்திரமாக உயர்த்தி இருக்குன்னே சொல்லலாம். 2025ஆம் ஆண்டோட நிலவரப்படி பார்த்தா அவரோட சொத்து மதிப்பு சுமார் 57 கோடிக்கும் அதிகம்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு திரைப்படத்தில் நடிக்க அவர் 8 முதல் 10 கோடி வரை சம்பளம் வாங்குறதாகவும் விளம்பரங்கள் மற்றும் ஓடிடியோட ஒப்பந்தங்கள் மூலமாக ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலேயும் ஈற்றதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் வேப்ரா ஃபிலிம்ஸ் என்ற சொத்து தயாரிப்பு நிறுவனத்தையும் அவர் நடத்தி வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் குரூப் சல்யூட் புழு கிங் ஆஃப் கோத்தா மற்றும் 2025 பெற்ற லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த மாதிரி படங்களையும் தயாரிச்சிருக்காங்க. இதில் லோகா திரைப்படம் 30 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதும் 303 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலித்து சாதனை படைச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. வாகனங்கள் மேலேயும் ரொம்ப அதீத ஆர்வம் கொண்ட துல்கர் சல்மான் அவர்கள் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொகுசு கார்களையும் வச்சுருக்காங்க. இவரோட கார் சேகரிப்பில் பெராரி 458 ஸ்பைடர், போர்ஷா 911 கரோரா எஸ், மெர்டியஸ் பென்ஸ் ஏஎம்ஜி, BMW 18 மற்றும் ரேஞ்ச் ஓவர்னு சொல்லி இந்த கார்களும் இதில் அடங்கும்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கொச்சியில் தன்னோட தந்தையோடு வசிக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இல்லமும், துபாயில் 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பென் ஹவுஸும், பிரம்மாண்டமான ரியல் எஸ்டேட் முதலீடுகளையும் அவர் வச்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஆகாசம் ஓகதாரா, IMK என்ற திரைப்படங்களையும் லோகா படத்தோட 2ஆம் பாகத்திலையும் நடித்து வந்துட்டுருக்காங்க நடிகர் துல்கர் சல்மான் அவர்கள். மக்களே, உங்களுக்கும் நடிகர் துல்கர் சல்மானை பிடிக்கும்னா அவரை பற்றின இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.